அண்மை செய்தி. நாகர்கோவில் கிளை சிறையில் சபரிவர்மன் லாக்அப் மரணமடைந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நாகர்கோவில் கிளை சிறையில் மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் லாக்அப் மரணமடைந்த விவகாரம் தொடர்பான சிபிசிஐடி விசாரணை தற்போது தொடங்கியிருக்கிறது. விசாரணை கைதியின் மரணத்தின் பின்னணி குறித்து புலனாய்வு செய்ய வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இந்த விசாரணை இப்போது துவங்கியிருக்கிறது. நெல்லை சிபிசிஐடி டிஎஸ்பி ராஜ்குமார் நவராஜ் தலைமையில் விசாரணை தொடங்கியிருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செல்வராஜ். இப்ப சபரிவர்மன் லாக்அப் மரணம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை தற்போது தொடங்கி இருக்கிறது. டிஜிபி தற்போது விசாரணையை தொடங்கி இருக்கிறார். இது தொடர்பான விவரங்கள் என்ன? நிச்சயமா பூர்ணிமா, தூத்துக்குடி மாவட்டம் தென் தாமரைக்குளம் அருகே உள்ள ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் மாற்றுத்திறனாளி சபரிவர்மன். இவர் வீட்டுக்கு அருகே மளிகை கடை ஒன்றை நடத்தி வந்தார். இந்த மளிகை கடையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பாக்கெட் விற்பனை செய்ததாக தென் தாமரைக்குளம் போலீசார் கடந்த 9ஆம் தேதி அவரை கைது செய்து நாகர்கோவில் சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி அன்று இரவு சிறைச்சாலையில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். ஆனால் சிறை வார்டன்கள் மற்றும் 8 விசாரணை கைதிகள் உட்பட 11 பேர் அவரை மிக கடுமையாக தாக்கியதாகவும் இதனால் அவர் மர்மமான முறையில் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில சிறைச்சாலையில் உள்ள சிசிடிவி கேமரா மூலமாக இதனை உறுதி செய்யப்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து சிறைவாரன் 3 பேர் உள்ளிட்ட 11 பேர் அந்த கைது செய்யப்பட்டு இந்த வழக்கு என்பது தற்போது சிபிசிஐடிக்கு நேற்று மாற்றப்பட்டது. இந்த சிபிசிஐடி போலீசாரிடமிருந்து ஏற்கனவே இந்த மர்மமான முறையில் உயிரிழந்தது தொடர்பாக நேசமணி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை தற்போது சிபிசிஐடி நெல்லை மாவட்ட டிஎஸ்பி ராஜ்குமாரிடம் வழங்கப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து அவர் முதல் கட்டமாக நேற்று அந்த காவல் நிலையத்தில் ஆய்வாளர் உள்ளிட்டவர்களுக்கு முதல் தகவல் அறிக்கை உள்ளிட்ட அனைத்து தகவலிலும் விசாரணை மேற்கொண்டார். விசாரணை அதிகாரியாக அந்த நவராஜ் ராஜ்குமார் நியமிக்கப்பட்ட நிலையில அவர் தலைமையிலான போலீசார் தற்போது நேசமணியில் உள்ள காவல் நிலையத்தில் அந்த ஆதாரங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறைச்சாலையிலும் இன்று அதிகாலையில் சென்று சபரிவர்மனை தங்கியிருந்த சிறைச்சாலையில் உள்ள அந்த கோரண்டி என சொல்லக்கூடிய அந்த அறையில் தங்களுடைய ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதன் பிறகு அரசு மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று மருத்துவர்களிடம் எத்தனை பகுதி, குறிப்பாக 19 இடங்களில் காயம் இருந்ததாக அந்த பரிசோதனை அறிக்கை என்பது தெரிவித்திருந்தது. பிரேத பரிசோதனை அறிக்கையில் அதையும் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொள்ளப்பட உள்ளார்கள். இதன் பிறகு நேரடியாக அவர்கள் ஈத்தங்காடு பகுதிக்கு சென்று அங்கு நேரடியாக அவருடைய தாய் மல்லிகா மற்றும் சகோதரி கௌதமி உள்ளிட்டவர்களும் இந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட உள்ளது. மேலும் மனைவி ஆனந்த வெளியிலும் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த விசாரணைக்கு பிறகு தொடர்ந்து அவர்கள் அடுத்த கட்டமான விசாரணையை மேற்கொள்ளலாம் எனவும் கூறப்படுகிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி செல்வராஜ்.